இப்போ நம்ம பார்க்க வேண்டிய பேலன்ஸ் கணக்கு இதுதான். 1 + 2 + 3 + k = 325 எனில் 1 cube 2 cube 3 cube plus etc plus k cube மதிப்பு கேட்டிருக்கு. ஓகேவா? ரெண்டுனுடைய ஃபார்முலாவும் ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். இந்த ஃபார்முலாவுக்கும் அந்த ஃபார்முலாவுக்கும் என்ன வித்தியாசம்னு மட்டும் ஃபஸ்ட்டு தெரியணும். தெரிஞ்சால் அந்த கணக்கு செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கே கணக்கு ஆனால் கே கணக்கு அடிக்கடி கேட்குறாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதணும். எதுக்குன்னா இந்த 1 + 2 + 3 + etc plus n = நீங்கள் ஆல்ரெடி ஃபார்முலா படிச்சிருக்கீங்க. என்ன ஃபார்முலா? n × n + 1/2. ஸோ அதே மாதிரி கேக்கு எழுதுகிறோம். இந்த 1 + 2 + 3 + etc plus k = 325க்கு ஃபார்முலா போட்டிங்கன்னா k × k + 1 என்னுக்கு பதிலாக k இருக்குது, அவ்வளோதான். 1/2 = 325ன்னு கிடச்சிருக்கு. இந்த 1 cube 3 cubeக்கு அடுத்த ஃபார்முலா எழுதுகிறேன். 1 cube + 2 cube + 3 cube = etc plus k cube. இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? n cube ஃபார்முலா. n cube வச்சு போட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க. n × n + 1/2 the whole squareன்னு வரும். கியூப் கணக்குக்கு the whole square வரும். ஞாபகம் வச்சுருங்க. ஓகே, இந்த ஃபார்முலாவுக்கும் அந்த ஃபார்முலாவுக்கும் என்ன வித்தியாசம்னா பவரில் ஒரு ஸ்கொயர் மட்டும் தான் வித்தியாசம். நேச்சுரல் நம்பருக்கும் கியூப் கணக்குக்கும். ஓகேவா? ரைட். அப்போ இந்த இதில் ஃபார்முலா கே வச்சு எழுதுறேன். k × k + 1/2 the whole square. என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா இந்த கணக்கை கொடுத்துட்டு அதனுடைய மதிப்பு என்ன இருக்கு, அவன் என்ன கணக்கு கேட்டிருக்கான்? ஒரே லைன் ஆன்சர். இந்த கணக்கை கேட்டிருக்கிறான். 1 cube 2 cube 3 cube plus etc plus k cube கூட மதிப்பு இது எனில் இதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த இந்த செட் ஆஃப் ப்ராப்ளம் 1 + 2 + 3 + k னுடைய வேல்யூ 325. அதனுடைய ஃபார்முலாவை போட்டிருக்கேன். k × k + 1/2 = 325 எடுத்தாச்சு. இது கேட்டிருக்கிறாங்க. இதனுடைய ஃபார்முலாவை போட்டால் எனக்கு k × k + 1/2ன்னு கிடச்சிருக்கு. எனக்கு ஆல்ரெடி தெரியும் k × k + 1/2ஓட மதிப்பு 325ன்னு. ஸோ டைரெக்டாக அந்த மதிப்பை தூக்கி எங்கொண்டு போட்டுடலாம்? இந்த இடத்துல போட்டுடலாம். அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளால் 325 வரும். ஆனால் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச், மேலே என்னது இருக்குது? பவரில் ஸ்கொயர். இப்போ நீங்கள் இதை ஸ்கொயர் பண்ணி போட்டால் விடை கிடச்சிரும். ஓகேவா? 325 × 325 தான் இதோடைய மீனிங். புரிஞ்சா? இந்த கணக்கில் இருந்து நம்ம ஒரு ஃபார்முலாவை டிரைவ் பண்ணி அதனுடைய வேல்யூ எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த கணக்கை சால்வ் பண்ண போகும்போது இதே ஃபார்முலாவுக்கு த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவுடைய மதிப்பை தூக்கி அப்படியே உள்ளே போட்டு த ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன். அப்போ இதனுடைய ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். 325 × 325 பெருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு 1,05,625 வரும். 325 325 நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அது நீங்கள் பண்ணிக்கிடுவீங்க. 1,05,625ங்கிறது ஆன்சர். ஓகேவா? இதே கணக்கை மாற்றி கேட்பாங்க. இந்த சைடு கொடுத்துட்டு இந்த சைடு இங்கே நீங்கள் ஸ்கொயர் பண்ணீங்க, அங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா ரூட் எடுக்கணும். இவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? இந்த கணக்கு அப்படியே ரிவர்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இப்போ இந்த கணக்கு என்ன கேட்டாங்கன்னா 1 + 2 + 3 + etc plus k = 325. சின்ன நம்பர் கொடுத்துட்டு ஆப்ஷனில் பெரிய நம்பர் இருக்கும்போது ஸ்கொயர் பண்ணும் ஈஸியாக. இதை இந்த கணக்கு அப்படியே மாற்றி 1 cube + 2 cube + 3 cube plus etc plus k cube = 1,05,625ன்னு கொடுத்துட்டு என்ன கேட்டிருப்பாங்கன்னா 1 + 2 + 3 + etc plus kன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த 1,05,625க்கு நீங்கள் ரூட் எடுத்தீங்கன்னா இந்த சைடு உள்ள வேல்யூ கிடச்சிரும். 325 கிடச்சிரும். ஸோ கொஸ்டினை சின்னதுலேருந்து பெருசாக்கி கேட்பாங்க, இல்லைனா பெருசுலேருந்து சின்னதாக்கி கேட்பாங்க. இந்த கேட்கணும். இதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது. என்ன தான் பண்ணணும்? ஒன்றில் சின்ன நம்பர் கொடுத்து வச்சுட்டு பெரிய நம்பர் கேட்டாங்கன்னா ஸ்கொயர் பண்ணுவீங்க. பெரிய நம்பர் கொடுத்துட்டு சின்ன நம்பராக கேட்டாங்கன்னா ரூட் எடுக்கணும். இவ்வளோதான் வித்தியாசம். இதில் வேறு ஒன்றும் கிடைக்காது. ஓகேவா? ரைட். அதாவது இந்த கணக்கு மட்டும் 1 + 2 + 3 + etc plus k, அப்புறம் 1 cube 2 cube 3 cube plus இந்த மாடல் கணக்கு கிளியராக வாட்ச் பண்ணிடுங்க. பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. சின்ன நம்பர் கொடுத்துட்டு 325 கொடுத்துட்டு ஆப்ஷனில் பெரிய நம்பர் இருந்தால் இதே மாடல் கணக்குக்கு ஸ்கொயர் பண்ணிடணும். அந்த 325 ஸ்கொயர் பண்ணிடணும்.
அதே இது ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த 1,05,600 பெரிய நம்பரை கொடுத்து வச்சுட்டு கியூபுக்கு நம்பருக்கு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அப்படியே மாற்றி இதனுடைய மதிப்பை கொடுத்துட்டு இது கேட்பாங்க, ரிவர்சலாக கேட்பாங்க. அப்போ நீங்கள் ரூட் எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு ஃபுல்லாக. சரி, அதே மாதிரி அடுத்த ஒரு கணக்கு பார்ப்போம். இங்கே பாருங்கள், புரிஞ்சிடும். அதே மாதிரி அடுத்த கணக்கு ரிவர்சல் கணக்குனார். 1 கியூப் 2 கியூப் 3 கியூப். யாரும் அந்த கணக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம், எடுத்துடுங்க. முக்கியமான கணக்கு, ஈஸி தான். ரைட், அடுத்த கணக்கு போகிறேன். அப்படி ரிவர்சல் கணக்கு. பெரிய நம்பர் கொடுத்துட்டு சின்ன நம்பர் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரே அடியாக ரூட் எடுத்தால் கதை முடிஞ்சு. வேறு இதில் ஒன்றுமே நீங்கள் யோசிக்கண்டா, ஃபார்முலா போடண்டா, டைரெக்டாக டைம்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இந்த கணக்கை பார்த்தோன்னே என்ன செய்யணும்? உங்களுக்கு இது கியூப் கணக்கு, அது நேச்சுரல் நம்பர் கே கொடுத்துருக்கு. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் போகணுமா, உடனே ரூட் எடு, முடிஞ்சு போச்சு. 2 லைனில் ஆன்சரை போட்டு போயிடணும். ஃபார்முலாவெலாம் எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டுலாம் இருக்கிறது இருந்தால் நேரம் போயிடும், டைம் கிடைக்காது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். சரியா? ரைட். அப்போ நம்ம ப்ரொசீஜராக செய்வோம் உங்களுக்கு புரிகிறதுக்காக. இப்போ இந்த கணக்குக்கு உங்களுக்கு கே கியூப் அப்படி தானே, கே கியூப் 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் எக்ஸெட்ரா ப்ளஸ் என் கியூப் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அதாவது n × n + 1/2 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டிருப்பீங்க. இங்கே கே கொடுத்ததுனால நான் கேயா வச்சு எழுதுறேன். என்னுக்கு பதிலாக கே. கே × k + 1/2 தி ஹோல் ஸ்கொயருடைய வேல்யூ கொடுத்துருக்குறாங்க 44100. இப்போ நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? இதனுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. இதனுடைய மதிப்புக்கு ஃபார்முலா எழுதுறேன். உங்களுக்கு தெரியும் இதனுடைய மதிப்புனா 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா ப்ளஸ் கேக்குடைய ஃபார்முலா எழுதுறேன். கே × k + 1/2 இது கேட்டிருக்கிறாங்க, இதைத்தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ நீ இந்த கணக்கில் இருந்து இதை கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலாம்? கே × k + 1/2. இந்த பவரில் இருக்க 2 மட்டும் தான் நமக்கு இதுக்கும் வித்தியாசம். இந்த பவரில் இருக்க 2 அந்த சைடு போகும்போது எதா மாறிடும்? ரூட்டாக மாறிடும். கே × k + 1/2 அந்த சைடு போச்சுன்னா ரூட் 4410. 441 எப்படி பிரிப்பீங்க? நான் இப்படி 2ஆக பிரித்து காணிக்கிறேன். ஆப்ஷனில் போய் பார்த்தாலே தெரியும். 21 என்ன வந்துடும்? 441 வந்துடும். உங்களுக்கு புரிகிறது மாதிரி 441 × 100ன்னு எடுக்கணும். 100னா 10 × 10ன்னு வெளியே எடுத்துக்கலாம். 441 எப்படி எடுக்கணும்? 21 × 21 உள்ள பிரிக்கிறேன். இல்லைன்னா டா போட்டு பார்க்கணும். ஓகேவா? உங்களுக்கு 441 சடன் உங்களுக்கு 21 தெரியலைன்னா இந்த 441 ரெண்டால் போகாது. 4 4 8 1 9 மூணாம் வாய்ப்பாடுக்கு போகும். 4 3 3 14, 4 3 12, மீதி 2 21, 7 3 21, 7 5 5 7 12 திரும்பியும் மூணாம் வாய்ப்பாடுக்கு. 4 3 12, 9 3 27, 7 7 49. இது அப்படியே ரூட்டுக்கு போட்டா போதும். 3 பெருக்கல் 3 பெருக்கல் 7 பெருக்கல் 7 பெருக்கல் 100 எப்படி பிரிக்கேன்? 10 பெருக்கல் 10ன்னு பிரிச்சுட்டேன். 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியே எடுக்கணும். 3 7 10. அப்போ 210ங்கிறது ஆன்சர். ஓகேவா? இந்த கணக்கு ஆன்சர் 210. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய நம்பர் கொடுத்ததுனால நம்ம ரூட் எடுத்தோம். சின்ன நம்பர் கொடுத்து கீழே ஆப்ஷனில் பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் எடுக்கணும். அவ்வளோ ஈஸியான கணக்கு, விட்டுறக்கூடாது. அடுத்தது கொஞ்சம் கஷ்டம். இப்போ கியூப் கணக்குக்கும் நம்ம இதே மாதிரி இது கொஞ்சம் கஷ்டம் இல்லை. இதுக்கு அடுத்தது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமோ? எஸ், இந்த கணக்கு வைக்க மறந்துட்டணும். ஓகே, நம்ம அதை வச்சிருவோம். ஒரு கணக்கு மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 1,14,400? என்ன கணக்கு மிஸ் ஆச்சு? ஓகே, இந்த கணக்கை முடிச்சுட்டு அடுத்தது வரும். அடுத்த கணக்கு பாருங்க. 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 14,400 கிடைக்கும்? இதுக்கு டைரெக்டாக எல்லாமே ஃபார்முலா போட்டுற வேண்டியதான், மதிப்பை ஈக்குவல் பண்ண வேண்டியதான், என்னுக்கு வேல்யூ. இப்போ பாருங்கள், 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் என் கியூப் ஃபார்முலா நமக்கு தெரியும். என்னது? என்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, கூட்டுப்பலன். இந்த எண் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய ஃபார்முலாவை லெஃப்ட் சைடில் போடுறேன். n × n + 1/2
to the whole squared. Cube கணக்கு formula n into n plus 1 by 2 the whole squared equal to 14400. இந்த ஸ்கொயர் அந்த சைடு போனால் ரூட் ஆயிரும். n into n plus 1 by 2 equal to square root of 1400. ஸோ n into n plus 1 by 2 நான் உள்ள n கொண்டு மல்டிப்ளை பண்ணுறேன். n squared plus n கீழே 2. 144 12 பெருக்கல் 12 பிரிக்கலாமா? அந்த ரெண்டு ஜீரோவுக்கு 100ன்னு அர்த்தம். ஓகேவா? 10 பெருக்கல் 144 பெருக்கல் 100 தான் மேலே இருக்கிறதுக்கு மீனிங். ஓகேவா? 144 பெருக்கல் 100 அதை 10 பெருக்கல் 10ன்னு பிரித்து வச்சுக்கிட்டோம். இப்போ n ஸ்கொயர் ப்ளஸ் n இந்த ரெண்டு அங்கே கொண்டு போயிடணும். 2 இன்டு 12 இன்டு 10. அப்போ n ஸ்கொயர் ப்ளஸ் n 12 24 24 10 240 மைனஸ் 240 ஈக்குவல் டு 0. இனிமேல் காரணிப்படுத்தணும். I பெருக்குனா மைனஸ் 240 கூட்டுனா 1. இப்படி 1 வந்தாலே மேக்ஸிமம் பக்கத்து நம்பராக தான் இருக்கும் கழிக்கும் பொழுது. அதனால 24ல் பாதிக்கு டாப் 240 டாப் விட்டுற வேண்டியது. என்ன 240 டாப் விட்டிங்கன்னா 120 கழிச்சா வராது, 1 வராது. திரும்பி 2ஆல் கொடுக்குறோங்க 60. இப்போ 4 60 40 60 4 60நாலும் வராது. 30 2 4 4 8 8ஐயும் 30ஐயும் கழிச்சாலும் 1 வராது. திரும்ப 2ஆல் 15. இப்போ வாய்ப்பு இருக்குது. 2 4 4 8 2 16. ஸோ இவ்வளவும் சேர்த்து 16. இங்கே ஒரு 15 ரெண்டையும் கழிச்சா 1 வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எண்கள் கீழே ஃபஸ்ட்டு 1ல் தொடங்குறதுனால 1 16 1 15 எதில் அடையாளம் வரும்னு பார்த்துக்கணும். பெருக்கினா மைனஸில் வந்திருக்கு, கூட்டுனா ப்ளஸில் வந்திருக்கு. அப்போ சின்ன எண்ணுக்கு மைனஸ், பெரிய எண்ணுக்கு ப்ளஸ். பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் அடையாளம் +1 கரெக்டாக வந்துட்டு. பெருக்கி பாருங்கள் மைனஸ் 240. பிரித்து எழுதுகிறேன். n + 16 கீழே இருக்கிறது கூட n சேர்த்து எழுதுகிறேன். இன்டு n மைனஸ் 15 ஈக்குவல் டு 0. தனித்தனியாக எடுக்கிறேன். n + 16 ஈக்குவல் டு 0. n ஈக்குவல் டு +16 அங்கே போனால் -16. அதே மாதிரி n மைனஸ் 15 ஈக்குவல் டு 0. n ஈக்குவல் டு -15 அந்த சைடு போனால் +15. ஸோ இதுதான் ஆன்சர். எண்ணிக்கை வந்து மைனஸில் வராது. ஸோ என்னுடைய மதிப்பு 15ங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஓகேப்பா. அடுத்த கணக்கு. இது ரெண்டு கணக்கு மிக்ஸ் ஆகிருக்கு. முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கம்னா ஸ்கொயர். அதே மாதிரி முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல்னா கியூப். கணம்னா கியூப். சரியா? இந்த கியூப்னு கொடுத்துருக்காங்களா? அது ரைட் கியூப்ஸ். இங்கே ஸ்கொயர்னா 2 எடுக்கணும். ஓகே ரைட். அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தா கே கணக்கில் ஃபஸ்ட்டு வந்து இயல் எண்கள் பவர் இல்லை, ஸ்கொயர் இல்லாமல் இருந்துச்சு. ஒன்று கியூபில் பார்த்தோம். இங்கே அப்படி இல்லை. இந்த ஃபார்முலா ரெண்டுமே வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் கொடுத்துருக்கு. கேஸ் 1 மொதல் கண்டிஷனை எழுதுகிறேன். 1 ஸ்கொயர்ட் 2 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3 ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் முதல் n இயல் எண்கள். அப்போ n ஸ்கொயர்டு வரைக்கும் உள்ள மதிப்பினுடைய கூடுதல் 285ன்னு கொடுத்துருக்காங்க. இதான் முதல் கண்டிஷன். அப்புறம் ரெண்டாவது உள்ளது கொடுத்துருக்காங்க கண்டிஷன் 2. முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதல். அதுக்கு கணம் இல்லை கணம். சரி, முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதல். அப்போ 1 கியூப் 2 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n கியூப்ஸ் ஈக்குவல் டு 2025. ரெண்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டு சைடும் ஃபார்முலாவே போட்டுருணும். ஸ்கொயருக்குள்ள ஃபார்முலாவை ஸ்கொயரில் போடுங்க, கியூபுக்குள்ள ஃபார்முலாவை கியூபில் போட்டு. ஸ்கொயருக்குள்ள ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா n ஸ்கொயர் n இன்டு n + 1 2n + 1
ஹோல் டிவைட் பை 6 இஸ் ஈக்குவல் டு 285. இந்த சைடில் ஃபார்முலா போடுறேன். n இன்டு n ப்ளஸ் 1/2 தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2025. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருந்து ஸ்கொயரை அந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ ரூட்டாக மாறும். n இன்டு n ப்ளஸ் 1/2 ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் அந்த சைடு போனால் ரூட் ஆஃப் 2025. ஓகேவா? இப்போ இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கும். 2025க்கு 5 அமைப்பாடில் போட்டிங்கன்னா 5 20 5 25 அப்படின்னு போட்டக்கூடாது. இடையில ஒரு 0 வரும். ஏன்னா 5 20 அடுத்து நீங்கள் 2 டிஜிட்டாக சேர்த்து எடுக்கும்போது என்ன பண்ணணும், இடையில ஒரு 0 போடணும். இந்த கான்செப்ட் நிறைய பேர் மறந்து 45ன்னு போட்டுருவீங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? ரெண்டாவது வேணும் 45 5ஆல் பெருக்கினீங்கன்னா வேறு நம்பர் வரும். 405 5ஆல் பெருக்கினா தான் 2025 வரும். ஆனால் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அந்த நேரம் குழப்பம் வந்துட்டுனா ஐயோ 0 வருமா வராதானா வந்த அந்த கீழே இருக்க நம்பரை அந்த 5ஆல் பெருக்கி பார்த்தீங்கன்னா மேலே இருக்க நம்பர் வரணும். வந்துன்னா கரெக்டு. சரி, திரும்பி 5ஆல் 8 5 40 ஒரு 5 5 9 81 ரூட்டுக்குள்ளே எழுதுறேன். 5 பெருக்கல் 5 பெருக்கல் 9 பெருக்கல் 9. அப்போ 5 வெளியே வந்துடும், 9 வெளியே வந்துடும், 45. ஸோ என்ன மதிப்பு? n இன்டு n ப்ளஸ் 1/2 மதிப்பு 45. அவங்க கேட்டிருக்கிறது n மதிப்பு கேட்டிருக்கிறாங்க. சரியா? n மதிப்பு கேட்டிருக்கிறாங்க. ரெண்டையும் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த n இன்டு n ப்ளஸ் 1/2 மதிப்பை தூக்கி இதில் பிரதியிட்டுலாம். பிரதியிட்டா என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். இதில் எப்படி பிரதியிட முடியும்னு பாருங்கள். n இன்டு n ப்ளஸ் 1 இந்த 6 பிரிக்கிறேன். 2 பெருக்கல் 3 பிரித்து எழுதலாமா? அப்போ இதில் ஒரு 2 கொடுத்துக்கலாம். மேலே இருக்க 2n ப்ளஸ் 1 பெருக்கல் 3ன்னு பிரித்து வச்சுட்டேன். 3 6 285. இது இவ்வளோத்துக்கும் சேர்த்து நான் ஒரு மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் 45. 45 தூக்கி இதில் போட்டுடலாம். புரியுதா? இந்த 45 தூக்கி அப்படி இதில் போட்டோம்னா 45 பெருக்கல் 2n ப்ளஸ் 1/3 ஈக்குவல் டு 285. வெட்டு கொடுத்தீங்கன்னா 4 3 3 I 3 15. இப்போ வந்து 15 கொண்டு 285 வெட்டு கொடுக்கணும். அடுத்தது 2n ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இந்த 15 நேராக கீழே போயிடும். 285 நேராக கீழே. 5ஆம் படல் 3 5 15 5 25 7 5 35 1 3 3 9 3 27 19. அப்போ 2n ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 1 அங்கே போனால் 19 மைனஸ் 1. 2n ஈக்குவல் டு 18. n ஈக்குவல் டு 9. ஓகேவா? இப்படியும் செய்யலாம். இல்லைன்னா இந்த ஈக்குவேஷன்லேருந்தும் சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வருமானு தெரியலையே. எப்படி நம்ம பொதுவாக பண்ணுவோம்ல n² ப்ளஸ் n ஈக்குவல் டு 90. n² ப்ளஸ் n மைனஸ் 90 ஈக்குவல் டு 0. பெருக்குனா மைனஸ் 90 கூட்டுனா 1. தொண்ணூறுடா போட்டா 10 9 வரும். சரி, இப்படி இதுலேருந்து டைரெக்டாக பண்ணாலும் வரும். இந்த எக்வேஷனில் இந்த 45 கொண்டு இங்கே பிரதியிட்டு செஞ்சால் இந்த காரணிப்படுத்த வேண்டியது வராது. இல்லைன்னா இந்த ஈக்குவேஷனை வச்சு அப்படியே செஞ்சீங்கன்னா காரணிப்படுத்த வேண்டியது வரும். இப்போ இதை பிரிச்சிங்கன்னா 10 9 90 பெரிய எண்ணு கிடையாடும். ப்ளஸ் வந்திருக்கோம் ப்ளஸ் 10. அப்போ n ப்ளஸ் 10 இன்டு n மைனஸ் 9 ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கும். தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா n ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0, n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10. அடுத்து n மைனஸ் 9 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தீங்கன்னா n ஈக்குவல் டு 9. இதுதான் ஆன்சர். ஸோ இதே ஈக்குவேஷனை ரைட் சைடில் அப்படியே சால்வ் பண்ணி வந்தாலும் என்னுக்கு மதிப்பு 9 கிடச்சிருக்கு.
இல்லைன்னா இந்த வேல்யூ தூக்கி அப்படியே கொண்டு இந்த ஈக்குவேஷனில் போட்டாலும் ஆன்சர் 9 கிடச்சிருது. இதுக்கு வந்து நீங்கள் 2 ஃபார்முலா போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். இதுனா டைரெக்டாக லாஸ்ட்டில் உள்ள ஈக்குவேஷனை மட்டும் எடுத்து செஞ்சால் போதும். இந்த கணங்களுக்கு உள்ளதை மட்டும் வச்சு செஞ்சாலும் ஆன்சர் 9 வந்துருக்கு. இந்த ஃபார்முலா ஒருவேளை ஸ்கொயர் ஃபார்முலா தெரியாமல் போயிட்டுன்னா இதை ரைட் சைடில் உள்ளதை வச்சு காரணிப்படுத்தி செஞ்சுருங்க. காரணிப்படுத்துகிற கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா இந்த n × n+1/2 ஈக்குவல் டு 45 கிடச்சிருக்கிறத இந்த ஃபார்முலாவில் பிரித்து அதில் கொண்டு உள்ள போட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடில் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இல்லைனா ஒரேடியாக டக்குன்னு ரைட் சைடு மட்டும் செஞ்சால் நேரம் முடிச்சு. ஓகேவா? நமக்கு நேரம் மிச்சம் தான் வேணும். ஸோ இந்த மாடல் கணக்கு கேட்டால் ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சுருங்க. சரி, அடுத்த கணக்கு. இது ஆர் தானா? ஓஆர் கீழே இருக்கிறது செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். என்ன 2 கணக்கு தான் முடிஞ்சு, அதோட இன்னைக்கு டாப்பிக்கே முடிஞ்சது. ஓகே, லாஸ்ட்டுக்கு முந்தின கணக்கு. ரேகாவிடம் 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் இப்படி வழி கணக்கு மாதிரி கேட்பாங்க. 24 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவுள்ள 15 சதுர வடிவ கிண்ண காகிதம் 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும்? இது பரப்பளவு கணக்கு கேட்டாலே, ஏரியா கேட்டாலே ஸ்கொயர் கணக்கு நல்லா ஞாபகம் வச்சுருங்க. ஏரியா கணக்கு கேட்டால் வால்யூம் கேட்டால் கியூப் கணக்கு, ஏரியா கேட்டால் ஸ்கொயர் கணக்கு. சரி, இங்கே வந்து பரப்பு கேட்டிருக்கனால இந்த கணக்கை நான் அப்படியே ஈக்குவேஷனை மாற்றுறேன். 10 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் எக்ஸெட்ரா ப்ளஸ் 24 ஸ்கொயர் வரைக்கும் உள்ள மதிப்பை கேட்டிருக்கிறாங்க. அவ்வளோ. அந்த 15ங்கிறது நமக்கு இது வரையிலேருந்து இது வரைக்கும் உள்ள எண்ணிக்கை, அது நமக்கு மேட்ரு இல்லை. அப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது S15 கேட்டிருக்கிறாங்க. மேட்ரு புரிஞ்சா S15 கேட்டிருக்கிறாங்க. இது ஸ்கொயர் கணக்கு ஃபார்முலாவை போட்டு நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம இதை எப்படி தான் செய்ய முடியும்? 1லேருந்து தொடங்கினா தான் நமக்கு ஃபார்முலா போட முடியும். ஸ்கொயர் ஃபார்முலா இங்கே 10லேருந்து தொடங்குது. அதனால நம்ம கான்செப்ட் படி முதல்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் 1லேருந்து 2 3 எக்ஸெட்ரா ப்ளஸ் 24 ஸ்கொயர் மைனஸ் போட்டு என்ன பண்ணுவோம்? 10க்கு முந்தின நம்பர் வரைக்கும் எழுதணும். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 9 ஸ்கொயர் வரைக்கும் செய்யணும். ஸோ இதுக்குரிய ஃபார்முலா n × n+1 2n+1 டிவைட் பை 6. நான் இதை ஒரேடியாக செய்ய சொல்லியிருக்கேன். இதே தான் திருப்பியும் வரும் ஃபார்முலா. 2 தடவை ஃபார்முலா போட்டு எழுதி நேரத்தை வேஸ்ட் ஆகக்கூடாது. நான் என்ன சொல்லி வந்திருக்கேன்? 24 பெருக்கல் 25 பெருக்கல் 2ஐயும் கூட்டி எழுதணும். 49/6 மைனஸ் 9 பெருக்கல் 10 பெருக்கல் 2ஐயும் கூட்டி எழுதுனா 19/6. இது 2ஐயும் சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? விட்டு கொடுக்குறத வெட்டுங்க, சுருக்கிறத சுருக்கி உங்களுக்கு இதுக்கு ஒரு 4900 மைனஸ் இதுக்கு ஒரு 285. இப்போ ஆன்சர் உங்களுக்கு 4615. 4615. இங்கே வெட்டு கொடுக்க தெரியாதவங்க வெட்டு கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. எல்லாருக்கும் தெரியும். 1 6 6 22 6 24 முடிஞ்சு. இது 4ஐயும் 25ஐயும் பேருக்குன்னா 100, 100ஐயும் 49ஐயும் பேருக்குன்னா 4900. ஓகேவா? ரைட். அடுத்தது இங்கே 23 6 9 4 2 2 2 10 3 5 15 19ஐயும் 15ஐயும் பேருக்குன்னா 285. ஓகே, அடுத்தது லாஸ்ட் கணக்கு. இப்படி ஒரு கணக்கு கேட்பாங்க அடிக்கடி. 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் அனைத்து எண்களின் கூடுதல் காண்க. நம்பர் மாற்றி கேட்பாங்க. அவ்வளோ. 300க்கும் 600க்கும் இடைய 300 கிடையாது 600 கிடையாது, 300 தாண்டி 600க்கு உள்ளால. இதான் மீனிங். புரியுதா? இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 7ஆம் வாய்ப்பாடு சொல்லி 300க்கு பின்னாடி கரெக்டாக நீங்கள் ஒவ்வொன்றா போட்டு வெட்டு கொடுத்தும் பார்க்கலாம். இல்லைனா இதுக்கு ஒரு நம்பர் கான்செப்ட் இருக்குது. 300க்கு அடுத்து நீங்கள் 301 போட்டு 7ஆல் வெட்டி பார்க்கணும். 1 7 7
4 7 28 மீதி 2 3 7 21 கரெக்டாக போகுது. கரெக்டாக வெட்டுக்கு போச்சுன்னா அந்த நம்பர் எடுத்துக்கலாம். அப்போ 301 தொடங்குது. 7ஆல் வகுப்படக்கூடியதுன்னா 7 கூட்டி கூட்டி எழுதிட்டே இருந்தால் போதும். அடுத்த 7ஆல் வாய்ப்பாடு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர் என்ன வரும்? 307க்கு அடுத்தது இப்போ 2ஆம் வாய்ப்பாடு சொன்னீங்கன்னா 1 2 2 அடுத்து 2 4 2 கூட 2 கூட்டி தான் 4ன்னு வரும் கடைசி நம்பர். 3ஆம் வாய்ப்பாடு சொன்னீங்கன்னா 2 3 6 3 9ன்னு வரும். 3 கூட 3 கூட்டி கூட்டி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி 7ஆம் வாய்ப்பாடு சொல்லும்போது 1 7 7 7 14 7 கூட 7 கூட்டியிருப்பாங்க, 3 7 21 7 கூட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த 301 கூட எதை கூட்டியிருப்பாங்கன்னா 7 கூட்டியிருப்பாங்க, 308 வரும் அடுத்த நம்பர். ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் 600. 600க்கு முன்னாடி உள்ள நம்பர் ஒவ்வொன்றா போட்டு பார்த்து எது 7ஆல் மீதி 599லேருந்தே போட்டு பார்க்கலாம் ரிவல்ஸில். சரியா? அப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா இதுக்கு ஒரு வழி இருக்குது. இந்த கான்செப்ட் மறந்து போச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு நம்பராக போட்டு வகுத்து அதுக்கு முந்தின நம்பர் என்னன்னு சொல்லி கடைசி நம்பர் போடணும். இது கான்செப்ட் என்னென்னா எழுதி போடுறேன். 300 ஃபஸ்ட் நம்பர் 300க்கு மேலே. அப்போ நீங்கள் 300 7ஆல் வகுக்கணும். 300 தாண்டி வரதுனால நான் என்ன பண்ணுறேன்னா 4 7 28 மீதி 2 20 கீழே வந்துடும். திரும்பியும் ஒரு 3 7 21 வந்துடும். அப்போ 7 14 மீதி 6ன்னு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கான்செப்ட் படி இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி 7லேருந்து 6 மைனஸ் பண்ணுவேன். மைனஸ் பண்ணால் எனக்கு 1 கிடைக்கும். அந்த 1 நேராக கொண்டு இது கூட கூட்டுவேன். இப்போ இந்த சைடில் மைனஸ் பண்ணி வரக்கூடிய மதிப்பை இந்த சைடோட கொண்டு டோட்டல் நம்பர் கூட கூட்டுவேன். எனக்கு என்ன வந்துட்டு 301 வந்துட்டு. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட். அடுத்தது லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் என்னன்னா 600க்கு முன்னாடி அதான் அதே மாதிரி 600 எடுத்து 7ஆல் வகுப்பேன். 6 7 42 7 7 49 8 7 56 மீதி 4 அடுத்த 0 வரைக்கிட்டேன். 5 7 35 மீதி 5. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா டைரெக்டாக இதில் கொண்டு மைனஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு கடைசிக்கு முந்தின நம்பர் தான் தேவை. கூட்டி எழுதண்டா, குறைச்சி எழுதணும். அதுக்காண்டி நீங்கள் 7லேருந்து 5 கழிச்சு அது கூட கொண்டு 2 கூட்டினா 600 தாண்டிடும். அந்த கான்செப்ட் வேறு. நம்ம ரிவல்ஸில் போக வேண்டியிருக்கு. அப்போது 5ங்கிற நம்பரை 600ல் கழிச்சு 595. இப்போ லாஸ்ட் நம்பர் 595. நீங்கள் இல்லைன்னா ஒவ்வொரு நம்பராக போட்டு பார்க்கணும். 699 சரி 599 அதுக்கு மீதி வரும். அடுத்து 598 அதுக்கு மீதி வரும். 596 அதுக்கு மீதி வரும். அப்படி எத்தனை மீதி வரும்னு பார்த்து அந்த மீதியை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 595ங்கிறது தான் போகும். இப்போ இதை 7ஆல் விட்டு கொடுங்க, கரெக்டாக போகும். சரியா? 1 7 7 7 56 மீதி 35 வரும். 5 7 35 கரெக்டாக போகும். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரையும் நம்ம லாஸ்ட் நம்பரையும் இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இடையில வந்து 7ஆம் வாய்ப்பாடுனா 7 7 கூட்டியே போயிட்டு இருக்கணும். அந்த 7ஆல் வகுப்படக்கூடியதுன்னு கொடுத்து எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது டியாக மாறிடும். வித்தியாசம் பாருங்கள், டி தான் என்ன வரும் 7. இந்த உறுப்புலேருந்து இந்த உறுப்பு கழிச்சிங்கன்னா வித்தியாசம் 7. இது லாஸ்ட் உறுப்பு. இதனுடைய என்ன கேட்டிருக்கு? எஸ்என் கேட்டிருக்கிறாங்க. கணக்கில் எஸ்என் கேட்டிருக்கு. ஆப்ஷனில் கொடுக்குறது எண்ணிக்கை. கொஸ்டின் சின்ன தப்பு. சரியா? நான் அப்படி பார்த்தேன் முதல்ல. எது கேட்டாலும் ஓகே. இயல் எண்களின் எண்ணிக்கையும் கேட்கலாம் அல்லது கூடுதல் கேட்கலாம். சரியா? அந்த கணக்கில் சிம்பிளாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா எண்ணிக்கையை மட்டும் கேட்பாங்க. எண் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. எண் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் கொடுத்து எண் கேட்டால் நீங்கள் ஏபியில் பார்த்துருப்பீங்க. எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. லாஸ்ட் நம்பர் 595, ஃபர்ஸ்ட் நம்பர் 301. டிங்கிறது எவ்வளவு? கேப் வந்து 7 ப்ளஸ் 1. 595லேருந்து 301 கழிக்கிறோம். 4 9 294 பை 7 3 7 21 4 7 28 மீதி 1 7 14 42 ப்ளஸ் 1 என்ன வரும்? 43 வரும். எண் வந்து கிடச்சாச்சு 43. ஆப்ஷனில் இருக்குது. ஓகேவா? 43. அவங்க அடுத்த ஒரு கணக்கு ஒரு வேலை கேட்டால் எஸ்என் கேட்பான். கூட்டு பலன் காண்க. இந்த கூடுதல் கேட்டிருக்கு. கூடுதல் என்ன வரும்னா கமா போட்டு எழுதிக்கலாம். 2 கேட்டது மாதிரி. கூடுதல் எஸ்என் ஃபார்முலா தெரியும். என்னது? n/2 ஏபியில் உள்ள ஏ ப்ளஸ் எல். ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் கொடுத்தா ஏ ப்ளஸ் எல். எஸ் வந்து 43 வரைக்கும், என் வந்து 43 வரைக்கும். ஸோ 43/2. ஏக்கு மதிப்பு 301, எல்லுக்கு மதிப்பு
595. ஸோ 43/2 பெருக்கல் 595ஐயும் 301ஐயும் கூட்டுங்க. 6 9 896. வெட்டு கொடுத்தா 4 4 2 8 8 2 16. 448 43ஆல் பெருக்கி போடணும். 448 43ஆல் பெருக்கி போட்டால் ஆன்சர். பாருங்க, பெருக்கி பாருங்க. 19,264 வரும். ஓகேவா? எஸ்என் கூட்டு பலன் 19,264. எண்ணிக்கை கேட்டாங்கன்னா ஈஸியாக முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி இன்னொரு கணக்கு ஹோம்ஒர்க்காக போடுறேன், செஞ்சு உடனே காணிச்சிருங்க. சரியா? இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துவீங்க. இப்பவுமே ஸ்பாட்லேயே செஞ்சு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுங்க. ஓகேவா? எல்லாரும் எங்கேயும் எந்திரிச்சு போயிடாதுங்க. இல்லை ஆன்சர் சொன்னாலும் போதும். ஓகேவா? இப்போ ஒரு கணக்கு போடுறேன். அடுத்த கணக்கு இதே 300க்கும் 600க்கும் வேண்டாம், 300க்கும் 500க்கும் போட்டோம். 300க்கும் 500க்கும் அடுத்த கணக்கு. உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிச்சா போதும், நீங்கள் கூட்டுப்பலன் கண்டுபிடிக்கணும். 300க்கும் 500க்கும் இடையே 6ஆல் மீதியின்றி வகுபடும் அனைத்து 7 எண்களின் கூட்டுப்பலன். இந்த வகுப்படும் எண்களின் 6ஆல் மீதியின்றி வகுப்படும் எண்களின் எண்ணிக்கையை காண். இது ஹோம்ஒர்க். சரி, இன்னொரு மாடல் கணக்கு பார்த்தோம்னு பார்த்துட்டு வந்து சரி, அதை ஹோம்ஒர்க்காக வச்சுருங்க. இன்னொரு கணக்கு நான் போடுறேன். சும்மா கொஸ்டின் நோட் பண்ணிட்டீங்களா?